இந்த சட்டை என்ன விலை? இதோ பாருங்க, எனக்கு கூட்டி சொல்லி பழக்கம் இல்ல. இந்த ஷர்ட் 9 ரூபாய். எல்லாரும் அப்படித்தாப்பா சொல்லுவாங்க. 2 ரூபா குறைச்சு கூட. 9 ரூபாய்க்கு ஒரு காசு கூட குறையாதுங்க. இஷ்டம் இருந்தா எடுத்துக்கங்க, இல்லன்னா போங்க. என்னப்பா அவ்வளவு கராரா பேசுற? ஐயா வாங்க, ஐயா வாங்க, நம்ம கிட்ட அருமையான டிசைன்ஸ் இருக்கு. வாங்க 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 வாங்க. அடடா, உங்க அழகுக்கும் கலருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்னங்க உங்களுக்கே அளவுக்கு தச்ச மாதிரி இருக்கு. சரி, என்ன விலைப்பா இது? வெளியில 18 ரூபாய், உங்களுக்கு 15 ரூபாய். அவன் 9 ரூபா சொல்றான். அப்ப 9 ரூபாய் சொன்னான்ல, அப்பவே தெரிஞ்சுக்க வேண்டாம் அது டூப்ளிகேட்னு. இது ஒரிஜினல் பம்பா இருந்து வருது. இதே மாதிரி சாயத்தை துவச்சு அந்த பசங்க விக்கிறாங்க. என்ன டூப்ளிகேட்? அப்படியா? கொஞ்சம் குறைச்சு கொடுப்பா. 1 ரூபாய் குறைச்சுங்க, 14 ரூபாய் கொடுங்க. நம்ம கடைக்கே வரணும். அடா பாவி, 9 ரூபாய் சட்டையை உங்ககிட்ட 14 ரூபாய் சந்தோஷமா வாங்கிட்டு போறான். நான் உண்மையை சொன்னேன். டேய், உண்மையை சொன்ன ஹரிச்சந்திர கதை என்ன ஆச்சு? உண்மை சொன்னா ஹரிச்சந்திர மாதிரி கஷ்டப்படணும். அதனால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொய்யே சொல்லி பொழைச்சுக்கணும்னு நமக்கு புத்தி போடுறதுக்காகத்தாண்டா அந்த கதையே வச்சிருக்காங்க. பொழைக்க வழியை என்ன பார்த்தாலும் கத்துக்கடா.